ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2024ல் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா வெளிவந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இது உண்மையிலே ஒரு இந்தியன் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியிலே இது வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சினே சொல்லலாம். அப்படி என்ன ஒரு வித்தியாசமான முயற்சின்னு கேட்குறீங்களா நீங்க? என்ன முயற்சி அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, படம் எடுக்கிறப்பயே படத்தில் வர கேரக்டர்ஸ் ஒரு கேமரா ஒரே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேமராவில் அவங்க தனியாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸை ஒரு 2 வருஷம் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வேறு கைக்கு யாருக்காவது போகிறப்ப அவங்க எடிட் பண்ணி சினிமாவை ஆக்குறது தான் இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர். இது அந்த வழியில் வந்த படம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் இன் தி இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்த படத்திலோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கப்புள் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நல்ல சந்தோஷமாக அவங்களோட பொழுதை கழிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு விளாக் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர் கேரக்டர்ஸில் விளாக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பார்க்குற விஷயங்களை விளாக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கீழே உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து பேசுது. கீழே அப்பப்போ யாரோ போயிட்டு வர மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. திடீர்னு லிஃப்ட் ஆன் ஆகுது அன்டைத்துக்கு, யாரோ போயிட்டு வர மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, யாரோ ஒரு பொண்ணு வந்து கீழே இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணு ஒரு சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வெளியில் போகுது. சரி, இதை நம்ம எப்படியாவது ஃபாலோ பண்ணியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகுது அந்த பாதை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன்னு சொல்லி இவங்க செப்பரேட் ஆகிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பெட்டியில என்ன எடுத்துட்டு போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதம் உள்ள மொத்த படமுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமா 2 கேரக்டர்ஸ் நான் இங்க சொல்லணும். வைஷாக் நாயர் அண்ட் காயத்ரி அசோக் 2 பேருமே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாங்க. உண்மையிலே ரொமான்ஸ் சீன்ஸ் வேற லெவலு. ரியலாவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ஷார்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு vlog சேனலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில ஃபன் பண்றது, அப்புறம் கோவப்படுறது, திருப்பி ஃபன் பண்றது, உண்மையிலே ஒரு ரியலாவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு தத்துரூபமான நடிப்பு இவங்க 2 பேர்கிட்டையும். அடுத்து இந்த படத்தோட ரியல் ஹீரோவான நம்ம சினிமோட்டோகிராஃபி சரத் ஜார்ஜ் பென்னி அப்படிங்கறத இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவின்னு சொல்லிட்டு. படத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலுங்க. ரிவர்ஸ் ஷாட்னா பாத்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை. படத்துல வர ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளவு அருமையா இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஈவன் நைட் சீக்வன்ஸ்னா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அது நீங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ உண்மையிலே இவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவர் தான் சினிமோட்டோகிராஃபி. அடுத்து இந்த படத்தோட டைரக்டரான சைஜு. ஸோ அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியில இறங்கியிருக்காரு. அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவில தன்னை யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தாராளமா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர், ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் மூவியை பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க உட்காந்து பார்க்கலாம். அதுவும் நீங்க ஒரு நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.